ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதான் லாங் வீடியோ ஃப்ரீக்வென்ட்டா போடணும்னு நெனச்சாலும், ஏதாவது ஒரு சில வேலையினால போட முடியாம ஆயிருது. இன்னைக்கு மதியம் சமைச்சதுக்கு அப்புறமா கிச்சன்ல எல்லா கிளீனிங் வேலையும் வந்து முடிச்சு வச்சிருந்தேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணது இருந்தது. ஆனா இதெல்லாம் நல்லா காயல. சரி அதனால காயட்டும்னு சைட்ல வந்து கீழ எடுத்து வச்சுட்டு, இந்த ஸ்டாண்டுக்கு கீழ பாத்திரம் வெளக்கி வைக்கிறப்போ, அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையிங் மேட் வந்து ஒண்ணு போட்டிருப்பேன். இது 2 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த மாரி சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டா, ஸ்மெல் எதுவும் இல்லாம கொஞ்சம் கிளீனா இருக்கும். நெறைய பேர் ஃப்ரீக்வென்ட்டா கமெண்ட்ஸ்ல இந்த ட்ரையிங் மேட் யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கா? நெறைய தண்ணி எல்லாம் உறிஞ்சு வச்சுக்குதாக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் தெரியாம சின்ன மேட்டா வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி தான் உறிஞ்சிக்கும். இப்ப பாத்திரம் வெளக்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டாண்டு, அந்த மொத்த பாத்திரமும் வெளக்குற தண்ணியெல்லாம் இது உறிஞ்சிக்காது. ஒரு டைம்க்கு மேல அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளில தானா சிந்த ஆரம்பிச்சுரும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரம் வந்து அப்பப்போ வெளக்கி வச்சுருவோம்னா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மேட்டு ஓகே தான். நான் ஒரு 1 1/2 வருஷமா இதே மேட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மேட்டுக்கு பதிலா இந்த இப்பலாம் பிளாஸ்டிக் ட்ரேலாம் கெடைக்குது. அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். மெயின்டெயின் பண்றதுக்கெல்லாம் இன்னுமே ஈஸியா தான் இருக்கும். நான் வாஷ் பண்ண அந்த மேட்டு, ஜிப்லாக் கவர்ல எல்லாம் பால்கனியில காயறதுக்காக வந்து போட்டுட்டேன். இங்க டைனிங் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, பாப்பா சூப்பரா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காளாம். இந்த ரோஜா பூ வந்து முந்த நாள் செடியில பூத்திருந்தது தான். அத தலைக்கு வைக்கலான்னு எடுத்து குடுத்தா, அவ வைக்க வேணாம் நான் டெக்கரேஷன் பண்றேன்ட்டு அந்த கப்ல வந்து போட்டு வச்சிருக்கா. ரெட் ரோஸ் கடையில வாங்குனது. அவ விளையாடிட்டு இருக்கிறப்பலாம் அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருப்பா. இந்த பூ காஞ்சு போச்சா? இல்ல விரிஞ்சிருக்கா? அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பா. சில நேரம் டிவி மேல எடுத்து வைப்பா. சில நேரம் ஃப்ரிட்ஜ் மேல வைக்கணும்னு சொல்லுவா. இப்போதைக்கு இங்க டைனிங் டேபிள் மேல இருக்கு. இன்னைக்கு வந்து பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போல. வீட்ல தான் இருந்தா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல பாப்பாக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு. இப்போ வந்து நல்லா சரியாயிட்டா. ஆனா பாப்பாக்கு கொஞ்சம் கோல்ட், காஃப் எல்லாம் இருக்கு. அதனால நல்லா சரியானதுக்கு அப்புறமா அனுப்பலாம். அவளும் கொஞ்சம் வீட்ல ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு 1 வீக் லீவ் தான் போட்டுருக்கோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போலயே டெய்லியுமே தூங்க வச்சுருவேன். இன்னைக்கு கரெக்ட்டா 4 மணிக்கெல்லாம் முழிச்சுட்டா. முழிச்சதும் ஜூஸ்க்கு இன்னைக்கு மாதுளம்பழம் குடுக்கலான்னு 2 மாதுளம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபீவர் வந்ததுலேருந்தே பாப்பாக்கு பால் வந்து குடுக்கல. அதனால நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு சுகர் போடல. கொஞ்சமா ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாலே அவ அழகா குடிச்சிருவா. இனிமே தான் பால்கனில வச்சிருக்க செடிக்கெல்லாமும் தண்ணி ஊத்தணும். இங்க மதியம் ஒரு 2 மணிலேருந்தே நல்லா வெயில் இருந்துட்டே தான் இருக்கும். டெய்லி ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேல தான் தண்ணியே ஊத்துவேன். நான் இப்ப கொஞ்ச நாளாவே வீட்டுக்குள்ள வச்சிருக்க இன்டோர் பிளான்ட்ஸ்க்கா இருக்கட்டும், பால்கனில வெளியில இருக்கிற செடிக்கா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிக் வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது அகாரோ பிராண்டோடது. இத நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்து ஈஸியா செடிக்கெல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியுது. அதே மாரி இதுல குடுத்துருக்கிற ஹேண்டில் புடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. மேல இருக்கிற ஹெட் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தா, உள்ள வந்து இந்த மாரி டியூப் இருக்கும். அடுத்து டாப்ல பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ற மாரியான நாசில் குடுத்துருப்பாங்க. அத கழட்டிட்டோம்னா, உள்ள வந்து சின்னதா கேஸ்கெட் இருக்கும். இது கூடவே எக்ஸ்ட்ராவா 2 கேஸ்கெட்டுமே குடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் வந்து ரீசார்ஜபிள் தான். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்னா 2 1/2 மணி நேரத்து வரைக்கும் இருக்கும். சார்ஜ் போட்டதும் ஃபர்ஸ்ட் ரெட் லைட் அடிக்கும். ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டுனா, லைட் வந்து ப்ளூவா சேஞ்ச் ஆயிடும். இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி 2 லிட்டர். தண்ணியோட அளவு நம்மளோட தேவைக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். அப்புறமா பாட்டில் வந்து பிளாஸ்டிக் தான். ஆனா நல்ல ஹை குவாலிட்டி. என்னதான் பிரஷர் போட்டு அமுக்குனாலும் அத வந்து அமுக்கவே முடியல. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நான் இப்ப இத யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டாப்ல இருக்கிற பவர் பட்டன் ஆன் பண்ணதும் நாசில்ல இருந்து தண்ணி ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சுரும். திருப்பி அதே பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். அப்புறமா இதுல குடுத்திருக்கிற நாசில் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ப்ரே எந்த லெவல்ல வேணும்ன்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். இங்க பால்கனில கொஞ்சம் செடி எல்லாம் வெளியில தானே இருக்கு. இதுல வந்து நெறைய டஸ்ட் இருக்கும் எல்லா இலையிலயுமே. இந்த ஸ்ப்ரே போடுறப்போ அந்த டஸ்ட் எல்லாம் ஈஸியா போயிடும். அதே மாரி நம்ம செடிக்கு மருந்தெல்லாம் அடிக்கணும்னா, அதுக்குமே வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல குடுத்திருக்கிற நாசில் அட்ஜஸ்ட் பண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா ஃபோர்ஸா வர்ற மாதிரி வச்சுட்டு, பாட்டுல அப்புறமா ஸ்டாண்ட்ல அங்கங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதையுமே கிளீன் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் யூஸ் பண்றப்போ நமக்கு தண்ணி அதிகமா செலவாகாது. கம்மியான தண்ணியில ஈஸியா கிளீன் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் கார்டனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. இது மல்டி பர்ப்பஸ் தான். நம்மளோட கிளீனிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே ஆக்கிடும். நாங்க இப்ப இருக்கிற வீட்ல ஃபுல்லாவே வந்து கிளாஸ் விண்டோ தான். இத வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ணாலே ஈஸியா கிளீன் ஆயிருது. இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லன்னா கப்ப வச்சு தண்ணி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். தண்ணியும் நெறைய ஆகும். அந்த தண்ணி எல்லாம் நம்ம மேல வேற தெறிக்கும். ஆனா இது யூஸ் பண்றப்போ கிளீன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. சட்டுன்னு வேல முடிஞ்சிரும். அப்படியே பாப்பாவோட சைக்கிளையும் கிளீன் பண்ணிடலான்னு நாசில்ல நல்லா தண்ணி ஃபோர்ஸா வர மாதிரி வச்சு அடிச்சேன். டஸ்ட் எல்லாம் வந்து ஈஸியா போயிடுது. அகாரோ பிராண்டோட இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரே பாட்டில் நம்மளோட கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்கிருது. கார்டனிங்க்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுளான பிரைஸ்லயும் இருக்கு. Thank you. Grapes. Grapes.
எத்தனை பார்த்து சொல்லு. மணி என்ன? 29. கரெக்டாக பாரு. தெரியலையா? இன்னைக்கு காலையில எங்க அம்மா கால் பண்ணியிருந்தப்போ தான் என்கிட்ட கேட்டாங்க. தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை பறிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சூப் வைக்கிறியா? உனக்கு கொஞ்சமா பறிச்சு குடுத்து விடட்டுமான்னு. அவங்க கேட்குறப்ப தான் எனக்கே ஞாபகம் வந்தது. இங்க பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. முருங்கைக்கீரை இங்க கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் பறிச்சு குடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது கூடவே முருங்கைக்காய் ஒண்ணே ஒண்ணு தான் விளைஞ்சிருந்தது போல. அந்த முருங்கைக்காய் ஒண்ணு, அப்புறமா தோட்டத்துல நாட்டு கொய்யா மரம் இருக்கு. அதுலருந்து பறிச்ச காய் தான் இந்த 3ம். அம்மா குடுத்து விட்டது போக எனக்குமே கொஞ்சம் காய்கறி எல்லாம் தேவைப்பட்டது. அத ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க கடையிலேருந்து வர்றப்போ அதுவும் பாப்பாக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாக்கு இப்போ வெளியில வாங்குன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் குடுக்கக்கூடாதுன்றதுனால ஃபுல்லா வந்து ஸ்நாக்ஸ் வேணுன்றப்போ ஃப்ரூட்ஸ் தான் அவளுக்கு கட் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். கிரேப்ஸ், ஆப்பிள், மாதுளம்பழம், பனானா இது 4ம் விரும்பியே சாப்பிடுவா. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாஸ்கெட்ல எடுத்து வச்சுட்டு, இந்த கிரேப்ஸ் எல்லாம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுருவேன். இதுல நெறைய மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அது போறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல தண்ணீல ஊற வச்சுட்டா போதும். இந்த டைம்ல காய்கறி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். முன்னாடியெல்லாம் மார்க்கெட் போயிட்டு மொத்தமா காய்கறி வாங்கிட்டு வருவோம். ஆனா, இப்போ வந்து அப்படி வாங்குறதில்ல. ஏன்னா நெறைய காய்கறி வேஸ்ட் ஆற மாரி இருந்தது. இப்போ தேவைப்படுறப்போ அப்பப்போ பக்கத்துல இருக்கிற கடைங்கள்ல வாங்கிக்கிறோம். இன்னைக்கு தக்காளி பழம் ஒரு 1 1/4 கிலோ போல வாங்கியிருந்தாங்க. அப்புறமா கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய், ஒரே ஒரு புடலங்காய் இவ்வளோதான். காய்கறி கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுன்றதுனால இந்த பாக்ஸ்லயே போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நெறையா இருந்ததுன்னா, சிப்லா கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சமா வாங்குறதுனால ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் இடம்லாம் நெறைய இருக்கு. முன்னாடியெல்லாம் இடமே சுத்தமா இருக்காது. ஏதாவது ஒண்ணு வைக்கணும்னா, ஒண்ண எடுத்து நகட்டி உள்ள அப்படியே திணிச்சு வைக்கிற மாரி இருக்கும். ஆனா, இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. இன்னைக்கு முருங்கக்கா கிடைச்சதே ஒண்ணு தான். இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, டக்குன்னு சுருங்கி போயிரும். அடுத்த நாள் சமைக்கிறதா இருந்தாலுமே சரிதான். சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டா, 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் கெட்டே போகாம அதே ஃப்ரெஷ்னஸோட சூப்பரா இருக்கும். எப்ப வேணுமோ எடுத்து சமைச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லி எல்லாம் எனக்கு கொஞ்சமா தான் இருந்தது. இது வந்து 2 நாளே காலியாயிரும்ன்றதுனால டிஷ்யூ பேப்பர் எதுவுமே போடாம அப்படியே ஒரு கிளாஸ் பாட்டில்ல வச்சுட்டு, கருவேப்பிலைய மட்டும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உதுத்து வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல மில்க் ட்ரேக்கு அடுத்து இருக்கிற ஃபர்ஸ்ட்டு 2 ரேக்ல எப்பவும் இந்த காய்கறி, பழம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். எல்லாமே பாக்ஸ்ல தான் இருக்கும். ஆல்ரெடி என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா இப்ப வாங்குன திங்ஸ் எல்லாம் வச்சேன். சீக்கிரமா இந்த பிரெட்ட காலி பண்ணணும். அப்புறமா நேத்து தான் மாவு அரைச்சேன்றதுனால, மாவுமே 2 டப்பால ஃபுல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இங்க கிச்சன்ல என் ஹஸ்பண்ட் கஷாயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2, 3 நாளா ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கிற மாரி இருந்தது. வீட்ல ஒரு ஆளுக்கு ஃபீவர், கோல்ட் எல்லாம் இருந்தா, அது அடுத்தடுத்தவங்களுக்கு வரதா செய்யும். அதனால சரி நம்ம இது கஷாயம் போட்டு குடிச்சிடலான்னு, இது முந்தன நாள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு வாட்டி போட்டு குடிச்சேன். இப்போ ஈவினிங்கும் வந்து அது போட்டு குடிச்சுட்டோம். இது ரொம்ப கசப்பா இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த கஷாயம் குடிக்கணும்னா ரொம்ப நேரம் நின்னு அழுதுட்டு இருப்பேன். ஆனா இப்பலாம் டக்குன்னு குடிச்சிருவேன். ஆனா இந்த கஷாயம் குடிச்சிட்டாலே கொஞ்ச நேரத்துக்கு பெருசா எதுவும் சாப்பிட தோணாது. அந்த அளவுக்கு அந்த கசப்பு டேஸ்ட்டு நாக்குல இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிடல. லஞ்ச் நாங்க கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டுருந்தோன்றதுனால. இந்த கிரேப்ஸ் எல்லாம் உப்பு தண்ணீல போட்டு வச்சிருந்தனால, இது போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போலயே ஆயிட்டு, இப்ப இது ஒரு 3 வாட்டி நல்லா தண்ணி மாத்தி மாத்தி வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிட வேண்டியதுதான். என்கிட்ட இந்த மாரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு. இதுல கீழ வந்து ட்ரெயினர் ஸ்டாண்ட் வரும். அதனால தண்ணி எல்லாம் இருந்தா எக்ஸ்ட்ரா வடிஞ்சிரும். சீக்கிரமா பழம் கெட்டு போகாமயும் இருக்கும். நான் 2 பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். பாப்பா இப்ப வீட்லயே இருக்கான்றதுனால, அவளுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சுருது. கொஞ்ச நேரம் ஃபோன் பாப்பா, கொஞ்ச நேரம் டாய்ஸ் விளையாடும். அப்புறம் என்ன பண்ணன்னு அவளுக்கே தெரியாது. சில நேரம் இந்த சப்பாத்திக்கு மாவு பெசைவோம்ல, அந்த மாரி பெசஞ்சு குடுத்தா, அத வச்சு க்ளே மாரி ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பா. இன்னைக்கு கோதுமை மாவு இல்ல. அதனால அரிசி மாவுல நான் பெசஞ்சு குடுத்துட்டேன். அது கூடவே என்கிட்ட இருக்கிற மேஷரையும் எடுத்துட்டு போயிட்டா. அந்த மேஷர்ல கீழ வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா ஹோல்ஸ் இருக்கும். அத வச்சு அந்த அரிசி மாவு மேல அமுக்குறப்போ, அந்த பாப்பட் டாய்ஸ் இருக்கும்ல, அது மாரி வந்தது. அதனால நான் பாப்பட் டாய் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா காமிச்சிட்டு இருந்தா. என்னதான் டாய்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்தாலும், அத வச்சு விளையாடுறத விட, இந்த மாரி மாவு வீட்ல கிடைக்கிற பொருள் எல்லாம் இருந்தா, இந்த குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமும் விளையாடுவாங்க. கொஞ்ச நேரம் நாங்களும் அப்படியே பாப்பா கூட விளையாடிட்டு, டின்னர் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போ வேண்டியிருந்தது. பாப்பாக்கு இப்போ கோல்டு எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்க போறதுக்காக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். பாப்பாக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டில் அது எல்லாமும் பேக்ல அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்புனோம். நாங்க வீட்ல இருந்து ஒரு 9 மணிக்கு போல தான் கிளம்புனோம். அந்த டைம்க்கு தான் டாக்டரும் வருவாங்க. நெறைய பேர் பாப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. பாப்பா இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. உடம்பு சரியாயிட்டு. கம்மிங் மண்டேலருந்து அவள ஸ்கூலுக்குமே ரெகுலரா அனுப்பிடுவோம். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.